தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே மணஞ்சேரியில் உள்ள மகா காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசத்திற்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கோனூரில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடேச பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என விண் அதிர பக்தி பரவசத்துடன் கூறினர். காஞ்சிபுரம் அருகே உள்ள திருமுக்கூடல் கிராமத்தில் செல்லியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஆந்திர அமைச்சரும் நடிகையுமான ரோஜாவின் குலதெய்வமான இந்த கோவிலில் அவர் குடும்பத்தினருடன் பங்கேற்று தரிசனம் செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் குண்டம் அருகே உள்ள வேல்பிமங்கலம் முனீஸ்வரர் பிள்ளையார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் வயலூர் கிராமத்தில் அங்காளம்மன் கோவிலுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் திருவிழாக்கள் விமரிசையாக நடைபெற்றன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தங்க சப்பர வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். திரளான பக்தர்கள் காத்திருந்து பெருமாளை வணங்கி சென்றனர். புதுச்சேரி சிதம்பரேஸ்வரர் கோவிலில் சிதம்பரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. 108 சீர்வரிசையுடன் பெண் அழைப்பு நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சிதம்பரேஸ்வரர் சிவகாமி சுந்தரியுடன் திருவீதி உலா வந்து மாலை மாற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மயிலபுரம் கிராமத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் 7ஆம் நாள் திருவிழாவான இன்று பெண்கள் கலந்து கொண்ட 1251 பிரம்மாண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவிலின் வளாகத்தில் நடைபெற்ற இப்பூஜையில் திருமணமான பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். திருவள்ளூர் விளக்கணாம்புடி புதூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவின் 11ஆம் நாளான இன்று பூங்கரகத்துடன் பக்தர்கள் ஊர்வலமாக திருக்கோவில் வந்தடைந்தனர். 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவிலை சுற்றி கூடியிருக்க அக்னி குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திரௌபதி அம்மன் எழுந்தருள வான வேடிக்கையுடன் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் நடப்பு ஆண்டுக்கான சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் சந்தனக்கூடு விழா நடத்தப்படுவது வழக்கம். இதையொட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.